அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் 899 திருமாந்துறை தலம். ஆங்குடல் வளைந்து இதன் முழுமையான விளக்கம் இதோ. பாடல். ஆங்குடல் வளைந்து நீங்குபல் நெகிழ்ந்து ஆய்ஞ்சுதளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள கடன்கள் வாங்கவு மறிந்து ஆண்டுபல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்குகுடல் நொந்து ஓய்ந்துணர் வழிந்து உயிர்போமுன் ஓங்குமையில் வந்து சேன்பெரி சைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணமிருந்த வேந்திழையி நின்ப மணவாளா வேண்டுமவர் தங்கள் பூண்டபத மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி யுடைந்து தேங்க வயல் வந்து மாண்புநெல் விளைந்த வளநாடா மாந்தர்தவரும்பர் கோன்பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. விளக்கம். இந்த பாடல் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1. முதுமையின் அவதி மற்றும் வேண்டுதல் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் உடல் சந்திக்கும் மாற்றங்களை அருணகிரிநாதர் பட்டியலிடுகிறார். உடல் நலிவு, நிமிர்ந்து நின்ற உடல் வளைந்து கூன் விழுகிறது, உறுதியாக இருந்த பற்கள் எல்லாம் தளர்ந்து விழுகின்றன, மனக்குழப்பம், எதையும் தெளிவாக ஆராய்ந்து அறியும் புத்தி தடுமாறி சோர்வடைகிறது, துன்பங்கள், உலகியல் கடன்களை தீர்க்க முடியாமல் தவிப்பது, பல ஆண்டுகள் படுக்கையிலேயே கிடப்பது, விடாத இருமல், குடல் வலி என உடல் வேதனை அடைகிறது. வேண்டுதல். ஐம்புலன்களின் உணர்வு அழிந்து உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு முன்பாக முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் வந்து அடியாருக்கு தனது திருவடிகளை தந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார். 2. முருகனின் சிறப்பு மற்றும் திருத்தலம் வள்ளி மணவாளன் வேங்கை மரங்களும் தினைப்புணங்களும் நிறைந்த காட்டில் வாழ்ந்த வேடர் குல பெண் வள்ளியின் கணவரே. அடியாரை காப்பவன். தன்னை துதிக்கும் அடியார்களுக்கு அவர்கள் விரும்பும் உயர் பதவிகளையும் அழியாத பேரின்பமான திருவடிப் பேற்றையும் அருளுபவனே. வளமான நாடு, மாங்கனிகள் கனிந்து வெடித்து அதன் சாறு வயல்களில் பெருகி ஓடும் வளமான சோழ நாடே திருமாந்துறை. தேவர்களும் முனிவர்களும் இந்திரனும் வணங்கிப் போற்றும் திருமாந்துறை எனும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமானே. சிறப்பம்சம். ஆன்மீக பெரியோர்களின் கருத்துப்படி இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்வது நல்ல வேலைவாய்ப்பு மற்றும் உயர் பதவிகள் கிடைக்க உதவும், ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி மன அமைதி பெற வழிவகுக்கும்.